பெரிய விலங்குகள் கிட்ட இருந்து சின்ன விலங்குகள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள சில விதமான டிஃபென்ஸை உருவாக்கி வச்சுக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஆமை ஓடு வச்சுக்கிற மாதிரி, முள்ளம்பன்றிகள் முள்ளை பயன்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி செடி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முட்களை வளர்க்குது. பெரிய பெரிய மரங்கள் மரப்பட்டைகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால தாவர பிரச்சனைக்கிட்ட இருந்து மரங்கள் காக்கப்படுது. இந்த மாதிரி தற்காப்பில் ரசாயன பொருட்கள் இருக்கும், இது விலங்குகளை விரட்டி அடிக்கும். இந்த மாதிரி ஆபத்தான ரசாயன பொருட்கள் உண்ணும்போது ஒன்று விலங்குகள் இறந்து போகும், இல்லைனா அதால் பாதிப்பு உள்ளாகும். விலங்குகளில் எடுத்துக்காட்டா பாய்சன் டாட் ஃப்ராக் சொல்லலாம். இதை உண்ணும்போது வின்ற அனிமல் இறந்து போகும். வேதிப்பொருள் கொண்ட பட்டையை விலங்குகள் சாப்பிட்டா இறந்து போகும், ஆனால் மனிதர்களுக்கு எதுவும் ஆகாது. சொல்லப்போனால் மனிதர்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூமத்திய ரேகை ஈக்குவட்டருக்கு அருகில் ஸ்பைசஸ் நிறையா வளருது. வெப்பம் அதிகமாக இருந்தாலும் பாக்டீரியா அதிகமாக வளரும். அப்படி இருந்தாலும் ஸ்பைசஸ் இங்கே நல்லா வளருது. ஈக்குவட்டரில் டிராபிக்கல் ரீஜியன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியாவையும் இந்தியாவையும் சொல்கிறோம். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், மிளகு, அன்னாச்சி போல ரொம்ப அதிகமாக விளைவிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.